நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரண வழக்கு தொடர்பாக ஐஜி தலைமையில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. நெல்லை சரக டிஐஜி, காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில் ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணன், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் மனிதா. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் KPK ஜெயக்குமார் அவரது தோட்டத்தில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டு இன்றுடன் 10 நாட்கள் நிறைவடைந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அவர் அலுவலகத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட 2 கடிதங்களில் யார் யார் பெயரையெல்லாம் குறிப்பிட்டிருந்தாரோ அனைவருக்குமே சம்மன் அனுப்பப்பட்டு வழக்கு விசாரணையானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஆனால் தற்போது வரை ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக அது கொலையா அல்லது தற்கொலையா என்ற எந்த ஒரு விபரமும் போலீசார் தரப்பில் பொதுமக்களுக்கும் சரி ஊடகத்துக்கும் சரி தற்போது தெரியப்படுத்தவில்லை. அது மட்டுமில்லாமல் அவரது பிரேத பரிசோதனையில் குறிப்பிட்டுள்ளதுபடி ஜெயக்குமார் 4 மணி நேரமாக சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதற்கான சாத்தியக்கூறுகள் பிரேத பரிசோதனை குறிப்பிட்டுள்ளதால் ஜெயக்குமார் கொலை செய்யப்பட்டுதான் இருந்திருக்கிறார் என்ற யூகங்களின் அடிப்படையில் தற்பொழுது நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் ஒரு உயர்மட்ட ஆலோசனை கூட்டமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தென்மண்டல ஐஜி கண்ணன் தலைமையில் நெல்லை சரக டிஐஜி மற்றும் நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் முக்கிய காவல்துறை அதிகாரிகள் வந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து கலந்துகிட்டு இருக்கிறாங்க. ஜெயக்குமாரின் மரணத்தில் தற்கொலையா அல்லது கொலையா என்ற மர்மம் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் விசாரணை ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்க தற்போது காவல்துறை சார்பில் உயர்மட்ட ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அடுத்த கட்ட விசாரணை குறித்தும் குடும்ப உறுப்பினர்களிடம் நடைபெற்ற விவாதங்கள் குறித்தும் மேலும் அங்கு கண்டெடுக்கப்பட்ட தடயவியல் துறை நிபுணர்கள் குறித்து சான்றுகள் குறித்தும் பல்வேறு விஷயமான கேள்விகள் முன்வைக்கப்பட்டு இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இன்னும் ஒரு கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் ஒரு தகவல் வெளிவரும். அதன் பிறகே இந்த ஆலோசனை கூட்டத்தின் தொடர்பான முழு விவரங்களும் நமக்கு தெரிய வரும். வனிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி சரவணன்.